இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு வெஜிடபிள் பைட்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சது ஒரு பீஸ், பிரெட் கிரம்ஸ் ஒரு கப், கேரட் 1, பீன்ஸ் 10 நல்லா பொடியாக அரிஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் ஒரு 3 டீஸ்பூன், வெங்காயம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் இது ஆப்ஷன் தான், பெரியவங்களுக்கு மட்டும் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட என்னென்ன மசால் தூள்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், வேறு ஏதாவது மசால் தூள் வேணுன்னா அது 1/2 டீஸ்பூன் வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் டு 1 டீஸ்பூன், உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதோட உப்பு, இதுக்கு பொரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேவை. எண்ணெய் ஒரு 2 கரண்டி எண்ணெய் இதுக்கு தேவை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் நீங்கள் சீரகமாகவும் போட்டுக்கலாம், சீரகத்தூளாகவும் போட்டுக்கலாம், இது ஆப்ஷன் தான். இதுக்கு நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வாட்டிக்கணும். நல்லா வெங்காயம் வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கேரட் துருவி வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இது 3ஐயும் போட்டு லைட்டாக நல்லா வாட்டிக்கணும். இல்லைனா நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த க்ரன்ச்சினஸ் நல்லாவே அது இருக்கும். இப்போ நல்லா காய் நல்லா வாடினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசால் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், வேறு ஏதாவது மசால் தூள் வேணுன்னா அது போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வாட்டிக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ அந்த கிழங்கை நான் துருவி வச்சுருக்கேன். இந்த கிழங்கு மேலே அந்த வாட்டி வச்சுருக்க அந்த மசால், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் இருக்குல்ல, நீங்கள் இந்த காய் தான் போடணும் இல்லை, இதோட ஸ்வீட் கார்ன் போடலாம், பச்சை பட்டாணி போடலாம், உங்களுக்கு எந்த காய் வேணுனாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கிழங்குக்கு பதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நான் பெரியவங்களுக்கோசரம் பச்சை மிளகா தனியாக போட்டிருக்கேன், அப்படி குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை ஊட்டிக்கலாம். உருண்டை ஊட்டி பைட்ஸ்னால் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி நல்லா கரெக்டாக ஷேப்க்கு கொண்டு வச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு நீங்கள் ரவுண்டாக வேணுன்னா கூட ரவுண்டாக போட்டுக்கலாம். இப்போ நான் அந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பிரெட் கிரம்ஸில் ஒரு லைட்டாக உப்பு போட்டு வச்சுருக்கேன். அதை நல்லா கலந்துக்கணும். கலந்துனது அப்புறம் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு பரட்டிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நான் அந்த இதை போட்டிருக்கேன், இந்த பைட்ஸை போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகி வரணும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கிழங்குலாம் குழந்தைங்க சாப்பிடுவாங்களான்னு இல்லை, அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.